தெரிஞ்சவங்க யாராச்சும் வெரிகோஸ் வெயின்ஸ் அதாவது கால் நரம்பு பிரச்சனையோட அவதிப்பட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வலி ஸ்டார்டிங் பீரியடா இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் ஆனாலும் சரி, மூலிகை மூலியமா தயாரிக்கிற இந்த ஒரு எண்ணெயை மட்டும் நீங்க தேய்ச்சி வந்தீங்கன்னா போதும், கம்ப்ளீட்டா குணமாகும். அப்ப எல்லாருக்குமே ஒரு ஆயில் டப்பாவை ஆர்டர் போட்டுருவா, ஆஃபர் கிடைக்குங்க. யாராவது ஒருத்தர் பச்சை பசேல்னு இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பேக்ரவுண்ட் சாங்க போட்டு ஹெர்பல்னு சொன்னா போதுமே, அப்படியே நம்பிடுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க மசாஜே பண்ணக்கூடாது. வெரிகோஸ் வெயின் வந்தா இதே மாதிரி ஒரு ஹெர்பல் ஆயில் மட்டும் போடுறனால சரியாகுனா அதுவும் சரியில்லை. அண்ட் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க மசாஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது கூட சரியில்லைங்க. வெரிகோஸ் வெயினுக்கு ஆயில் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் மசாஜ் தான் ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. வெரிகோஸ் வெயின் ஸ்டார்டிங்லயே ரொம்ப பெரிய பல்ஜ் ஆகி நரம்பெல்லாம் ரொம்ப சுருண்டு போறது கிடையாது. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நம்ம ரிவர்ஸ் மசாஜ் பண்றது அண்ட் இவங்க சொன்ன மாதிரியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது அதை ரொம்ப நல்லாவே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வெரிகோஸ் வெயின் ரொம்ப சிவியர் ஆகி பல்ஜ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது அண்ட் உங்களுக்கு அல்சரேஷன்ஸ் கூட இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க மசாஜ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவா இருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் மசாஜ் பண்றது தான் ரொம்ப பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். வெரிகோஸ் வெயின்னாலே நம்மளோட காஃப்ல இருக்கிற பம்பிங் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யாததுனாலதான் நமக்கு வெரிகோஸ் வெயின் வருது. நம்ம மசாஜ் பண்ணும் போது அந்த பம்பிங் சிஸ்டத்தை நம்ம ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மசாஜ் பண்ணும்போது தம்போ நக்கிள்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் உங்களோட பாம்ஸ் வச்சு ரிவர்ஸ் மசாஜ் பண்றது தான் பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.